எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட். என்னோட சேனலில் இதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் அண்ட் வுட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டோர் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டோர் டிசைன் வந்து எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் வருது. ஆக்சுவலாக இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை ரூமில் வர சிம்பிள் எடுத்து என்ன பண்ண போகிறேன், என்னோட ஜிக்ஸாக் மிஷினில் கட் பண்ண போகிறேன். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறேன். அதுக்கு வீடியோட தம்ப்லைன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோட அவுட்புட் உங்களுக்கு காட்டுறேன். இதாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட். உங்களுக்கு அவுட்புட் பிடிச்சதா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ தான். உங்களுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற அளவுக்கு நான் ஸ்பீச் கொடுக்குறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டு, டிசைன் டெம்ப்ளேட்டு, ஜிக்ஸாக் மிஷின், அடுத்து ட்ரில்லிங் மிஷின். ட்ரில்லிங் மிஷின் வந்து எதுக்குன்னு தேவைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்து கட் பண்ணுறதுக்காக ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணுறேன். டிசைன் டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டே எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் டெம்ப்ளேட் வச்சு தான் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வரைஞ்சி இது பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் ஜெராக்ஸ் எடுத்த டிசைன் எடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிசரில் வந்து நம்ம கட் பண்ணோம். ஆக்சுவலாக அவங்க கிளைண்ட் வந்து என்ன சொன்னாங்க, அந்த சென்டரில் அந்த ஹோல்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த பிளாக் டாட் ரவுண்ட் சர்க்கிள், அந்த சர்க்கிள் வேணாம் எங்களுக்கு. ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா இந்த 4 வருத்தமா பூஜை ரூமில் வர சிம்பிள், இந்த சிம்பிள் மட்டும் இது பண்ணாங்க. இது ஜஸ்ட் வந்து என்ன, சில பேர் வந்து நாசி சிம்பிள் வாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா புத்தா சிம்பிள் வாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சிம்பிள் இதுக்கு இருக்குது. பட் அதை நான் எதை மென்ஷன் பண்ணுறது எனக்கே தெரியல. அதனால் வந்து சிம்பிளாக அது பிளாக்காக விட்டேன். ஜஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது முழுக்க இந்த ஒர்க் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் பண்ணுறாரு. ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் பென்சில் இந்தமாரி வந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒயிட் பென்சில், ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் வரையும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியும், பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எப்போயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணுவேன். அது ஒருத்தர் அவங்களுக்கு ஏற்ற விஷயம் பொறுத்து இருக்குது. எங்கள் அப்பா கொஞ்சம் வயசாகிட்டனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணது பெஸ்ட்டு தான். பட் இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா ஒயிட் பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோட்டாவாக வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக கட் பண்ணுறாரு. இப்போ எனக்கு கட் பண்ணோன்னா எனக்கு வந்து கொஞ்சம் தடுமாட்டம் ஏற்படும். அதனால் வந்து மோஸ்ட்லி நான் ஒயிட் பென்சில் யூஸ் மாட்டேன். அதுக்கடுத்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷினில் ஹோல்ஸ் பண்ணோம். இந்த ஹோல்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹோல் அந்த டிசைன்ஸ் ஃபுல்லாக வந்து கட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதாவது சக்கரா டிசைன் போட்டிருப்பேன், விளக்கு டிசைன் போட்டிருப்பேன். அதை பற்றின வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே லிங்க்லேயே இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ நான் போட்டிருப்பேன். ஆனால் பெல் கட்டிங் டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய டைப்ஸ் பெல் கட்டிங் டிசைன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடு வந்து ஷார்ப்பாக வர மாரி, இல்லை ரவுண்டாக வர மாரி, இந்த மாதிரி நிறைய டைப் போடுவாங்க. பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என் சேனலில் வீடியோ போட்டு வச்சுருக்கேன். பட் ஆனால் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண வேணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் சர்ச் பண்ண வேணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் டிசைன் போட்டு அருள்தாஸ் போடலாம், அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா பெல் கட்டிங் டிசைன் போடலாம், அப்படின்லாம் வந்து விளக்கு தெரியல, அகர்வத்தி விளக்கு, அந்த விளக்கு எப்படி கட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையாரெல்லாம் கட் பண்ணுவோம் தெரியுமா, பெரிய டெம்ப்ளேட், அந்த டெம்ப்ளேட்டை வந்து நாங்கள் கட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் கட் ஜிக்ஸாக் யூஸ் பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சி போயிடுறாங்க. வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் கட்டிங் வேணும். பட் இருந்தாலும் ஜிக்ஸாக்ல பர்ஃபெக்ட் கட்டிங் பண்ண முடியும். பட் என்ன ஒரு ஆப்ஷன் இதில் வந்து மிகப்பெரிய ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்வ் பெண்ட் பண்ணுறது தெரியுமா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மார்க் மாதிரி பிளாக்காக வந்துடும். ஆக்சுவலாக என்ன பிளேடு வந்து எந்த அளவுக்கு டேர்ன் ஆகுதோ அந்த இடத்துல வந்து கருப்பாயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ப்ளைவுட்டோட திக்னஸ்ஸால் அந்தமாரி ஆகுது. பட் ஆனால் வந்து கிளைண்ட் அந்தமாரி வரக்கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அது வேறு ஆப்ஷன்ஸே இல்லை எனக்கு தெரிஞ்சு பார்த்தேன். ஏன்னா ப்ளைவுட்டோட திக்னஸ் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிசைன் பெண்ட் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக்காக தான் வரும். மேபி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்டாகிற பிளாக் ஆகிறதுல மேலே உள்ள பெயிண்ட்டும் கொடுக்கலாம். பெயிண்ட் வச்சிடும், மோஸ்ட்லி ஒரு பெயிண்ட் மாதிரி இருக்கும், அதை எடுத்து போட்டாலே கரெக்டாக கவர் ஆகிடும். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக்கை வந்து ஒரு சிலர் வந்து கொஞ்சம் இதுவாக நினைப்பாங்க. அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஹேண்ட் ஜிக்ஸாக் கட் பண்ணுறதில்ல. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மால் பட்ஜெட்டில் டிசைன் கட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹேண்ட் ஜிக்ஸாக் தான் கட் பண்ணாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு. முன்ன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் கட்டிங்கில் தான் பண்ணியிருந்தது. இப்போ அது எல்லாமே எதில் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா சிஎன்சிக்கு போயிட்டாங்க. ஏன்னா சிஎன்சியில் வந்து பர்ஃபெக்ட் கட்டிங் கிடைக்கும். பட் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் முடிஞ்ச ஒரு பர்ஃபெக்ட் கட்டிங் பண்ணுவோம். அதாவது மிஸ்டேக்ஸ் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது, மிஸ்டேக்ஸ் லைட்டாக வரும். ஏன்னா வந்து உண்மையே சொல்லிடணும், எனக்கு தெரிஞ்சு பார்த்தா மிஸ்டேக் 2-3 நேரத்தில் வரும். பட் ஆனால் அந்த மிஸ்டேக் தெரியாமல் நாங்கள் கட் பண்ணுறோம். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் வராது. எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எல்லாம் கட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த டிசைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் கட் பண்ணி முடிச்சது. உங்களுக்கு ஃபைனலாக அவுட்புட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இதோட சிம்பிள் நான் வந்து என்ன சிம்பிள் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலாக அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது பூஜை ரூம் டோரில் வந்து நான் வைக்கல. பூஜை ரூம் டோருன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் அந்த 4 ஹோல்ஸ் போட்டுருந்தா வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இது பூஜை ரூம் டோருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இவங்க வந்து ஒரு டோரில் ஒரு டிசைன் வேணும்னு கேட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து கிளைண்ட்டே கொண்டு வந்தாங்க. அதை நான் கட் பண்ணி கொடுத்தோம். அது என்ன டைப் பண்ணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், பூஜை ரூம் டோருக்காகவும் எடுத்துக்கலாம். அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா
வேறு ஏதாவது ஒரு கட்சி கொடியாக கூட எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக ஜெர்மனி கட்சி கொடியாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஜெர்மனி நாசிஸ் கொடியும் இந்த மாதிரி தான் வரும். பட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, என் வாய் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது சொல்லி விட்டுனே இருக்குது. மறக்காமல் வீடியோ பார்த்து நன்றி. மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பை, சி யூ.